பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, தேராத கேஸ்னு ஒதுக்கி வச்ச ஒன்ன சொல்லுங்க, சும்மா கைப்பிடிச்சு சொல்லுங்களேன். விசுவாசத்துல தேராதது இது. டாக்டர்ஸ் எல்லாம் சில வேலை சொல்லிடுவான், இது தேராது, இதை கொண்டு எதுக்கு ஆஸ்பத்திரி கொண்டு வந்தீங்க, கூட்டிட்டு போங்க. சொல்லுவானா சொல்ல மாட்டானா? சொல்லுங்க. இதை ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க முடியாதுங்க, இதை ட்ரீட்மெண்ட் கொடுத்தா இது வேலைக்கு ஆகாது, இது இந்த மருந்தும் இனி இதுக்கு இதில் மேல வேலை செய்யவே செய்யாது, இந்த ஆன்டிபயோட்டிக் எதுவுமே வேலை செய்யாது, இதை கொண்டு போங்கன்னு சொல்லிடுவா. ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க? என் ஆண்டவர் உலர்ந்த எலும்ப கூட தேரப்பா. இது நல்லா இருக்க விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைத்தடி ரிசீவ் பண்ணிக்கோ. என் ஆண்டவர் உலர்ந்த எலும்ப கூட தேராதுன்னு சொல்ல மாட்டார். அந்த உலர்ந்த எலும்ப கூட ஒரு சேனையாய் நிறுத்தி தேறின ஒரு கூட்டமாய் உலர்ந்த எலும்பையே தேர பண்ணினார்னா, அவர் ரத்தத்தால் மீட்கப்பட்ட உன்னை என்னையும் அவர் தேறினவனாய் அநேகருக்கு ஆசீர்வாதங்களின் பாத்திரமாய், கனமுள்ள பாத்திரமாய், மகிமையுள்ள பாத்திரமாய் கர்த்தர் நிலை நிறுத்துவான்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க, எக்ஸாம் எழுதுற பிள்ளைங்களுக்கு நான் சொல்லுவேன், ஐயோ தேறிரோமா, தேறும்படியான ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுப்பார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்லா கை தட்டி வாங்கிக்கப்பா.